Hello guys, welcome to Mr. Abhi. இங்க வந்துட்டோம் பாருங்க, பெட்ஸ் மாஃபியா தான் வந்து. இப்போ இங்க வந்து பெட்ஸ் அண்ட் பேக்ஸ் எல்லாமே இருக்கு. என்னெல்லாம் அப்படி வித்தியாசமா இருக்கு சொல்லி வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். இவனுக்கு தான் ப்ரோ சுகர் கிளைடர் ரீசெண்ட் டைம்ல எல்லாரும் பார்க்கக்கூடிய பெட்டு. ஸோ ஏன் இது எல்லாரும் ரீசெண்ட் டைம்ல வாங்குறாங்க, அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். ஒரு ஆம்ஸ்டர் தான் ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் தெரிய வந்தது. இப்போ இவனுங்க வந்து கேஷுவல் ஆயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் இவனுங்க எக்ஸ்பென்சிவா இருந்தானுங்க, யாராவது வாங்க முடியல. இப்போ கொஞ்சம் பிரைஸ் அஃபோர்டபுளா எல்லாருக்கும் கிடைக்குது. ஸோ ஆம்ஸ்டர் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஒரு 3 years லைஃப் ஸ்பேன். இவனுங்க மினிமம் 12 years, மேக்ஸிமம் 20 years வரைக்கும் இவங்க லைஃப் ஸ்பேன். இவங்களை சிங்கிளா வளர்த்தாலும் நல்லா எப்படின்னா நம்ம ஊர் ஸ்குரில்லாம் நம்ம பெட் பண்ணக்கூடாது. ஸோ இது எக்ஸாட்டிக் ஸ்குரில் கிடையாது. இது ராடன் வெரைட்டியில் எப்படி வரும்னா உங்களுக்கு நைட்ல வெளியே வருவாங்க. கேங்க்ரூ இருக்குல்ல, கங்காரு, அந்த மாதிரி தான் இவங்களோட ப்ரீடிங் எல்லாமே அந்த மாதிரி தான். இவங்க குட்டியும் அந்த மாதிரி கங்காரு மாதிரி பவுச்ல வச்சு பார்த்துப்பாங்க. 1-2 குட்டி இவங்க போடுவாங்க. 2.5 months ஒரு 3 monthsல நம்ம வெளியே எடுத்து நம்ம கஸ்டமர்ஸ் கொடுக்குறோம். ரொம்ப ஈஸி ப்ரோ, அதனால தான் நிறைய பேர் வாங்குறாங்க. மெயின்டெனன்ஸ் ஈஸி, ஃபுட் காஸ்ட்டும் ரொம்ப கம்மி தான். எப்படி சொல்ல வருதுன்னா ஒரு இவங்களுக்காக ஒரு 300 ஒரு 4 months ஃபுட்டு ஸ்பெண்ட் பண்ணாலே போதும் ப்ரோ. மற்றபடி நம்ம வீட்டில் நமக்கு சாப்பிட்ற ஃப்ரூட் அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் இவங்களுக்கு வச்சாலே போதும். ஸோ நம்ம அந்த டேமிங் கான்செப்ட் எப்படின்னா நம்ம குட்டிலேருந்தே எடுத்து ஒரு 1 month நம்ம ஃபீட் பண்ணி தான் கஸ்டமர் கையில் கொடுப்போம். குட்டிலே தெரிஞ்சிடும் எது நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், சிலது வந்து குட்டிலே அக்ரெசிவாக இருக்கும். அது என்ன பண்ணுவோம், ப்ரீடிங்க்கு நிறைய பேர் கேட்பாங்க, நான் ப்ரீட் பண்ண போகிறேன், இதுலேருந்து எனக்கு குட்டி பார்க்கணும், அந்த மாதிரி ஆசைப்படுறவங்களுக்கு அந்த வைல்டு. ஸோ டேம்டா இந்த மாதிரி நல்லா ஃப்ரெண்ட்லியா கையில பழகிறத வந்து கஸ்டமர்ஸ். அதெல்லாம் வெளியே மற்ற ஷாப்ஸ்ல வைல்டு. ஸோ நிறைய நீட் இருக்கு, நிறைய கஸ்டமர் கேட்கவே அந்த டைம்ல அவங்களுக்கு டேம்டு கிடைக்கும் போது ஏதோ ஒன்று அரேஞ்ச் பண்ணி வைல்டோ ஏதோ ஒன்று கொடுத்துட்றாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துல அந்த மாதிரி ஆகும். நம்ம கீழே எடுத்தா அந்த மாதிரி 0 பைட்டிங் இல்லை, அந்த மாதிரி பைட்டிங் தான் ரிட்டர்ன் இருக்கும். ஸ்டார்டிங் இது வந்து பிரைஸ் வந்து நான் சொல்லி நிறைய இதுல பிரச்சனை ஆயிட்டு இருக்கு. பிரைஸ் மற்ற இடத்தோட ரொம்ப கம்மியா பண்ணி தரோம். கண்டிப்பா இருக்கு ப்ரோ. கிளைடர் வாங்குறாங்கன்னா அது தேவையான கேஜி, பவுச், இம்போர்ட் பவுச், அப்புறம் இவங்களுக்கு தேவையான ட்ரீட்ஸ், வாட்டர் பாட்டில் கேஜி, வாட்டர் பாட்டில் இதெல்லாம் ஒரு காஸ்ட் வரும். டிஸ்கவுண்ட்ல பண்ணி கொடுத்துருவோம். நம்ம டிஸ்கவுண்ட்ல உங்க சேனல் பார்த்துட்டு வரவங்க. இப்போ இவ்வளவு ஸ்டாக் இருக்கு ப்ரோ. இதெல்லாமே 2-3 புக்கா இருக்கு. இன்னும் நிறைய இருக்கு. இந்த மாதிரி நீங்க எப்போ வேணா வாங்க, பெட் மாஃபியால உங்களுக்கு எப்பவுமே கிடைக்கும் ப்ரோ. ஆமா, பேசிக் வந்து இவன் தான் ப்ரோ. இந்த கிரே கலர் தான் ப்ரோ பேசிக். இந்த கிரே கலர் தான் ப்ரோ. இவன் தான் பேசிக் பிரைஸ். இதுல இருந்து மற்ற கலர்லாம் டிஃப்ரெண்ட் ஆகும். இதுல வந்து லூசி, அதான் இந்த கிரே, இந்த லூசிலாம் ஒரு ரேட். எக்ஸ்பென்சிவானது வந்து அந்த ரெட் ஐ. ஆமா, லூசில ரெட் ஐ, அதாவது பியூர் ஒயிட்ல ரெட் ஐ வரது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருக்கும். கிரிமினோல கொஞ்சம் அஃபோர்டபுளா இருக்கும். நீங்க மற்ற இடத்துல வந்து ஒரு கிளைடர் தான் வாங்குவீங்க. நமக்குள்ள A to Z கிளைடர் தேவையான ட்ரீட்ஸ், அவங்களுக்கு தேவையான கேட் செட்டப்ல இருந்து எல்லாமே கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இந்த சைஸ் பேபில இருந்து நெக்ஸ்ட் நம்ம அடல்ட் காமிக்கிறேன். அந்த அடல்ட் சைஸும் பாருங்க. ஏன்னா நிறைய பேர் குட்டியை வாங்கியிருப்பாங்க, சிங்கிளா வாங்கியிருப்பாங்க. ஸோ எனக்கு இப்போ ப்ரீடிங் பண்ற ஆசை இருக்கு, ஸோ எனக்கு அடல்ட் கிளைடர் கொடுங்க. டேம்டா கேட்பாங்க, எங்கேயுமே டேம்டு கிடைக்காது, நம்ம கல்ல கிடைக்கும். நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இவனுக்கு தான் ப்ரோ அந்த அடல்ட் நிறைய பேர் தேடிட்டு இருக்காங்க. எங்கேயுமே எனக்கு அடல்ட் கிடைக்குது, பட் வைல்டா கிடைக்குது, எனக்கு டேம்டா வேணும். அவங்களுக்காகவே இவனுங்கெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன் ப்ரோ. எப்படி இருக்கானு பாருங்க ப்ரோ. இன்னொரு விஷயம், நிறைய பேர் வந்து இது வேற ஏதோ அதுக்கு அடிபட்டுச்சு அப்படின்னு நினைச்சிருக்காங்க. ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா என்ன தெரியுது, ஒரு ஹோல் மாதிரி தெரியுது. அது வந்து அந்த ப்ரீடிங் டைம்ல, அதான் அது ஒரு 8 months 1 year மெச்சூர்ட் ஆகும்போது தலையில வந்து அந்த மாதிரி கிளான்ஸ் மாதிரி ஒன்று வரும் ப்ரோ. அது வழியா வந்து ஃபீமேல் கவர் பண்றதுக்காக ஒரு லிக்விட் மாதிரி, சென்ட் மாரி வரும். லிக்விட் வராது, சென்ட் மாரி வரும். ஸோ அதுக்காக தான் வருது, மற்றபடி பயப்படுறதுக்கு எதுவும் இல்லை ப்ரோ. இதெல்லாம் நல்ல அடல்ட் மெயில்ஸ். நீங்க ஒரு 1 year 2 year ப்ளஸ் நான் வச்சிருக்கேன் ப்ரோ, நான் ப்ரீட் பண்ண போறேன்றவங்க டேம்டா வேணும்னா வந்து நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம் ப்ரோ. இப்போதைக்கு கிரே இருக்கு, இதுல லூசி, பைடு எல்லா கலரும் வரும் ப்ரோ அடல்ட். ஆமா ப்ரோ, வளர்ந்தா எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கானு பாருங்க. குட்டியோட வளர்ந்ததுக்கு அப்புறம் நல்லா பியூட்டிஃபுல்லா இருப்பாங்க. நார்மல் ஸ்குரில் பெட் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி நீங்க எல்லாம் இந்த மாதிரி ஸ்குரில் வளர்த்து ஜம்ப் பண்ணுவானுங்க. ப்ரீடிங் பண்றது இன்கேஸ் வந்து சில பேர் வச்சிருப்பாங்க, ப்ரீடிங் பண்ணனும் ஆசை இருக்கும். ஆமா, பட் அதோட கைடன்ஸ் மட்டும் சொல்லிட்டேன். ப்ரீடிங்ன்றது நீங்க இந்த மாதிரி டேம்டு போறதோட வைல்டு போயிடலாம் ப்ரோ. வைல்டு கேட்டு வாங்கினா உங்களுக்கு காஸ்ட் வைஸும் கொஞ்சம் கம்மியாகும். டேம்டு தான் கொஞ்சம் பிரைஸ், இப்போதைக்கு மார்க்கெட் பிரைஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு ஓப்பனா சொல்லணும்னா. ஸோ நீங்க வைல்டு போயிட்டீங்கன்னா வைல்டு கேட்டகரி உங்களுக்கு கம்மி தான் பிரைஸ். ஸோ வைல்டில் நீங்கள் போயிடலாம். ஒரு 8 monthsல இருந்து வாங்க. அடல்ட்னா எப்படின்னா ஒரு 1 yearல வாங்க, ஒரு 3 years 4 years அந்த மாதிரி வாங்காது. மெயினாக ஏன் அது வெளியே வரதுன்னா, இன்கேஸ் அது குட்டி போடலன்னா அந்த மாதிரி வெளியே வரும். வைல்டு நீங்கள் போறீங்கன்னா ஒரு 8 months to 1 yearக்குள்ளேயே வாங்கிடுங்க.
ஸோ அது கொஞ்சம் பெட்டரா இருக்கும். நார்மலா கைடன்ஸ் இது நார்மலா ஒரு நாள் பெஸ்ட்டாக இவனுங்க ப்ரீடிங் செட்டப் எப்படின்னா ஒரு 2 feet கேஜ் வாங்கிக்கோங்க. ஆப்பிரிக்கன் லவ் பேர்ட்ஸ் இல்லைன்னா காக்டெயில் பாக்ஸ் ப்ரீடிங் பாக்ஸ் தெரியுங்களா, அது வெஸ்டிங்னா அதுக்குள்ள ஹைட் ஆயிப்பானுங்க. கரெக்டா ஒரு 6 months ஒன்ஸ் ப்ரீட் ஆயிடுவாங்க. 2 இருந்து ஒரு குட்டி வந்துடும். இதோட ஃபுட்ஸ்லாம் எப்படி இருக்கும்? வெஜ்ஜா நான்வெஜ்ஜா? வெஜ் மட்டும் வீட்டில் சாப்பிட்றாங்க. அவங்க எப்படி கேட்குறாங்கன்னா நான் வெஜ்ஜிலே கொண்டு போகணும். கம்பல்சரி நீங்கள் அந்த மாதிரி வெஜ் மட்டும் கொடுத்தா பத்தாது, கொஞ்சம் ப்ரோட்டீன் கொடுக்கலாம். உங்களால் சிக்கன் அதெல்லாம் கொடுக்க முடியலன்னா ட்ரையாக விற்கிது, நமக்கு ட்ரீட்ஸ் கிடைக்கும் அவைலபிள் ஆகும், அது வாங்கி கொடுக்கலாம். கம்பல்சரி ப்ரோட்டீன் கொடுத்தாங்க. ஆமாம், அப்படிலாம் சர்லாக்கு ஃப்ரூட்ஸில் கூட போயிடலாம். அதனால கொடுக்க முடிஞ்சா ப்ரோட்டீன்ஸ் வந்து நியர்பை இந்த குளத்தூர் மார்க்கெட்லேயே ரோட் சைடில் வந்து வண்டியில் சேல் பண்ணுறாங்க. அந்த மீல் வார்ம் லைவாக போடுங்க, ட்ரை போவாதீங்க, லைவாக போடுங்க. பெட் டிரான்ஸ்போர்ட் இருக்கு ப்ரோ. ஸோ ஒன்லி பெட்டு மட்டும் அதில் எடுத்துட்டு போவாங்க, அதில் வந்து கொடுத்து விட்டுறோம் ப்ரோ. அதில் நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம் எந்த ஊராக இருந்தாலும். அதெல்லாம் டிபெண்ட்ஸ் ஆன் அந்த ஏரியா. ஆமாம், எல்லாரையும் ஆல் ஓவர் இந்தியா கொடுத்துட்டாங்க முடிஞ்ச அளவுக்கு. ஓகே, அது ட்ரெயின் இல்ல, குட்டிலேருந்தே வீட்டுக்கு இண்டோர்லேயே பழகிடணும் நம்ம. ஸோ இவனுங்க நீங்க சத்தம் போட்டோ அடிச்சோ இவனை ட்ரெயின் பண்ண முடியாது. இவனுங்க அந்த ஃபுட்டு கொடுக்கும் போது தான் இந்த மாதிரி பண்ணக்கூடாது, அந்த மாதிரி சொல்லி தான் இவங்களை ட்ரெயின் பண்ற இது. நார்மலா டாக் கேட் மாதிரி இவங்களை டாகு கூட ட்ரீட்ஸ் கொடுத்து தான் அதை சிட்டு ஸ்டேக்கு ட்ரெயின் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இவனுங்களை பண்ணலாம். ஆனா அது கூட கம்பேர் பண்ற அளவுக்கு இது இவனுங்க அந்த இது இல்லை. டாக் வேற, இவனுங்க வேற தான். அவனுங்க பண்ற இதுவும் இவனுக்கு பண்ண முடியாது. ஒரு இவனுங்களை அட்வான்டேஜ் என்னன்னா, ஒரு பெட்டு எனக்கு வளர்க்க போறேன்ப்பா, எனக்கு வந்து ஸ்பேஸ் கம்மியா இருக்கு, நான் ஒரு அபார்ட்மெண்ட் கல்ச்சர்ல இருக்கேன், நெக்ஸ்ட் வந்து என் வீடு சுத்தி எந்த சவுண்டும் கேட்கக்கூடாது, எப்படின்னா நெய்பர்ஸ் சண்டைக்கு வருவாங்க, அந்த மாதிரி கான்செப்ட்லாம் இருக்குல்ல, அவங்க வந்து இந்த பெட்டுக்கு வரலாம் ப்ரோ. சவுண்டும் வராது, இருக்கிற இடமும் தெரியாது, ஸ்பேஸும் சின்ன ஸ்பேஸும் தான் வளர்த்துக்கலாம், ஃபுட் வைஸும் கம்மி தான், நீங்க எங்க வேணா ஈஸியா கேரி பண்ணின்னு போகலாம். ஒரு சின்ன ஆப்பிள் இருந்தா போதும், இவனுங்க ஒரு நாள் ஃபுட்டு முடிச்சிடலாம். எல்லா நாளும் ஆப்பிள் கிடையாது, உங்களால எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல எதனா ஒரு பழம் வாங்கி போட்டா சாப்பிட்டு பாருங்க. நீங்க இதுதான் போடணும், இப்ப டாக்னா பெடிகிரி போடணும், ராயல் கேன் போடணும், இவ்வளோ இந்த ட்ரை ஐட்டம் வாங்கணும். இப்ப கேட் எடுத்துக்கிட்டீங்கன்னா லிட்டர் சாண்ட் வாங்கணும், இவ்வளோ இருக்கு டாக் கேட்ல. பேர்ட்ஸ்லயும் அந்த மாதிரி நிறைய. இவனுங்களை அந்த இது எதுவுமே இல்லை ப்ரோ, சின்ன ஃபுட் வைஸும் கம்மி, எல்லாமே உங்களுக்கு அட்வான்டேஜ் தான் இவனுக்கு லைட்டர் பொறுத்த அளவு. ஓகே ஓகே, அவங்களாம் குட்டில இருந்தே எடுத்து வளர்க்கலாம், அதெல்லாம் எதுவும் பண்ணாது. அதுதான் நம்ம கடையில வந்து அந்த இது கான்செப்டே இல்லை. இங்க வந்தாங்கன்னா ஒரு 1 hour நம்ம அவங்களுக்கு கிளாஸ் எடுப்போம், எப்படி நீங்க அதை மெயின்டைன் பண்ணணும். ரொம்ப பேபி ஒரு 5 months 5 years பிலோ இருக்க பேபி கொடுக்க வேணாம் தான் நாங்க சஜஸ்ட் பண்ணுவோம். ஏன்னா நெயில்ஸ் கொஞ்சம் ஷார்ப்பா இருக்கும். ஸோ நீங்க ஹேண்டில் பண்ணுங்க, பேபி ஓனா டச் பண்ண வைங்க, நீங்க அவங்க கையில கொடுக்காதீங்க. ஏன்னா நம்ம ஸ்கின்னுக்கும் அவங்க ஸ்கின்னுக்கும் ரொம்ப உங்களுக்கு மைன்யூட்டா இருக்கும். ஸோ லைட்டா இது ஆனாலே அவங்களுக்கு அலர்ஜி மாதிரி ஆயிடும். ஸோ அதனால ஒரு 5 years மேல இருக்க சைல்ட்ஸ் வளர்க்கலாம். இவங்களுக்கு வராது ப்ரோ இவங்களுக்கு டிசீஸ் வராது. உடம்பு சரியாம போகுதுன்னா டீஹைட்ரேட் ஆகும். டீஹைட்ரேட்னா வாட்டர் கண்டென்ட், இப்போ நம்மளுக்கே வாட்டர் கண்டென்ட்னா டீஹைட்ரேட் ஆகும். அந்த மாதிரி தான் இவங்களுக்கு. ஸோ எப்பயுமே இவங்களுக்கு வாட்டர் பாட்டில் தண்ணி இருக்கும். இவனுங்களுக்குன்னு வாட்டர் பாட்டில் இருக்கு, அது நிப்பிள் மாதிரி இருக்கும், அதுல பால் இருக்கும். இவனுங்க லிக் பண்ணா தண்ணி வெளியே வரும், அது கம்பல்சரி மாட்டணும். அப்படி கொடுக்க முடியல எதனா வாட்டர் கண்டென்ட் ஃப்ரூட், எப்படின்னா வாட்டர் மெலானு, கிருணி பழம், வெள்ளரிக்காய் கூட நீங்க மார்னிங்ல வச்சுட்டு போயிடலாம். ஈவினிங் வந்து நீங்க சர்லாக் ஐடி போற பீப்புள் இந்த பெட் நிறைய வாங்குறாங்க. ஸோ அவங்க ஈவினிங்ல வீட்டில் இருக்கும்போது நைட்டு கூட போயிட்டு நைட்டு ஒரு லேட் நைட் வரவங்க கூட இதை ஈஸியா ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஆமா, கம்பல்சரி ஒரு நாள் 1/2 hour, ஒரு 5 days பண்ணலன்னா பிரச்சனை இல்லை, அதுக்கு மேல கொஞ்சம் பார்க்கணும். கிரே பார்த்துருப்பீங்க ப்ரோ. அதுக்கடுத்து இந்த ஒயிட் ஃபேஸ், இவனுங்க எப்படின்னா ஃபுல்லா லைட் கலர்ல இருப்பானுங்க, ஃபேஸ் நல்லா ஒயிட்டா இருக்கும் ப்ரோ. ஸோ இவனுங்களும் நிறைய பேர் எனக்கு கிரே வேணாம், எனக்கு இது கொஞ்சம் பிடிச்சிருக்கு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க. இதுவும் நம்ம கையில் ஸ்டாக் அவைலபிள், ஒயிட் ஃபேஸ். ஆமா ப்ரோ, பிரைஸ் அஃபோர்டபுளாக தான் இருக்கும். நீங்கள் நேரில் வந்து பாருங்க, கம்மி பண்ணித்தரேன். நம்மளோட டாப் நேம் பெட் மாஃபியா ப்ரோ, எல்லாருக்கும் தெரியும். ரீசெண்டாக இந்த சுகர் கிளைடர் கொஞ்சம் கொடுத்துட்ருக்கோம். 8825780086. கால் எடுக்கலாம், தயவு செஞ்சு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நான் வாட்ஸ்அப்பில் எல்லாருக்கும் ஃபோட்டோ வீடியோ ஷேர் பண்ணுறேன். நீங்கள் கன்ஃபார்ம்னா நான் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்தாரு. கால் பண்றதோட வாட்ஸ்அப் கால், நான் வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணேன். ஏன்னா நிறைய பேர் கால் எடுக்க முடியல, அதுவே தப்பா நினைச்சுவாங்க நினைக்கிறேன். ஸோ என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் நிறைய கால் அட்டன் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஒரு நாள் கால் பண்றேன், எடுக்க மாட்டேங்க. வாங்கினதுக்கு அப்புறம் இந்த கம்ப்ளைண்ட் வந்து எல்லா சொல்றாங்க. ஒரு கடையில வாங்குறாங்கன்னு சொல்றேன், ஜென்ரிகா அவங்க வாங்கினதுக்கு அப்புறம் போன் எடுக்க மாட்டாங்க. ஆமா, அந்த அதை பத்தி என்ன சொல்லுவாங்கன்னா, ஏன்னா ஒரு நாளைக்கு மட்டுமே ஒரு 200 இருந்து 300 கால் அட்டன் பண்றோம் ப்ரோ, அதனால எடுக்க முடியல. கம்பல்சரி நீங்க வாட்ஸ்அப் என்ன பண்ணீங்கன்னா எல்லா கடைக்காரங்களும், ஏன்னா எல்லா கடை ஒரு பெட் சேல் பண்ணா பரவாயில்ல, ஒரு 50+ பெட் சேல் பண்றாங்க, அதுக்கேற்ற என்கொயரி வந்துட்டே தான் இருக்கும். ஸோ அதுவும் பார்க்கணும், கடை மேனேஜ் பண்ணணும், நிறைய இது இருக்கு. நீங்க கம்பல்சரி எல்லா கடைக்காரங்களும் வாட்ஸ்அப்ல பண்ணுங்க. உங்களுக்கு பேரட்லயே நீங்க யூனிக்கான கலர் வேணும், நார்மல் பேரட் கிரீனு எல்லோ அந்த மாதிரி பாக்குறேன், எனக்கு டிஃப்ரெண்டா கொடுங்கன்றவங்களுக்காக இதை எடுத்துட்டு வந்துருக்கும். இவன் வந்து கார்டினல் லாரி, ஃப்ரண்ட்ல இருக்காங்களா மெரூன் கலர், இவனுக்கு எல்லாருமே லாரி வெரைட்டி வருவாங்க. லாரி கேட்ன்றது அந்த கிரீன் அண்ட் வயலட் அந்த மாதிரி மிக்சிங்ல, அதுலயே லாரி கிட்ட நிறைய காலர்ஸ் வெரியா அது பேர் டிஃபர் ஆகும். ஸோ இவனுக்கு வந்து லாரி வந்து கொஞ்சம் சைஸ்ல பிகா இருப்பானுங்க. இவனுக்கு வந்து இவன் கார்டினல் லாரி,
இவன் வந்து எல்லோ பேக் சேட்டரிங் லாரி. எல்லோ பேக் சேட்டரிங் லாரினா இந்த பேக்ல எல்லோவா இருக்கும். ஸோ அதனால பேக் பிளாக்னு நிறைய பேர் சொல்றாங்க, அது பிளாக் இல்ல பேக். ஸோ செம்ம பியூட்டிஃபுல்லா இருப்பானுங்க. இவனுங்க ஃபுட் டயட் என்னன்னா இவனுங்க லிக்விட் ஓரியன்ட் ஐட்டம் எல்லாமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவானுங்க. இப்போ லாரியில வந்து ஒரு கம்ப்ளைண்ட் நிறைய பேர் சொல்றாங்க, சவுண்ட் ரொம்ப நாய்ஸா இருக்கு. சவுண்ட் இவனுங்களோட சன்கனூர் அதிகமா இருக்கும். எப்பயுமே சன்கனூர் தான் லார்ஜ் போர்ட்ல மக்காவுஸ்ல இருக்கும். சன்கனூர்ல ரொம்ப சத்தம் அதிகமா இருக்கும். இவனுங்களாம் சத்தம் கம்மியா தான் இருக்கும். வளர்க்கலாம், கண்டிப்பா வளர்க்கலாம். சிங்கிள் போர்டு எங்க வேணா வளர்க்கலாம். நீங்க நிறைய போர்டு குவான்டிட்டி அதிகமா இருந்தா சத்தம் அதிகமா இருக்கும். எங்கேயுமே சிங்கிள் போர்டு வச்சீங்கன்னா உங்களுக்கு சத்தம் இருக்காது. இவனுங்களும் சிக்ல இருந்து நம்ம ரைஸ் பண்றோம் ப்ரோ. நம்மளே ரைஸ் பண்ணி ஸோ பைட்டிங்லாம் இல்லாம பக்கா டைம்ல நெயில் ட்ரிம் பண்ணி நம்ம கஸ்டமருக்கு கொடுக்குறோம் ப்ரோ. பக்காவா ஸ்டெப் அப்ல இருந்து எல்லாமே பண்ணுவானுங்க பண்றானுங்க. ஒரு 1 year பிளஸ் எல்லா போர்டுமே பேசுற போர்டு 1 year பிளஸ் பேசுவோம் ப்ரோ. இவனுங்களும் அந்த மாதிரி தான். லிக்விட் இவனுக்காக பவுடர்லாம் இருக்கு, அது கொடுக்கலாம். அது இல்லாம லிக்விட் ஃப்ரூட்ஸ் எல்லாமே இவங்க விரும்பி சாப்பிடுவானுங்க ப்ரோ. எல்லா பெட்டுமே ஒரு நாளைக்கு ஒரு 1 hourல இருந்து மினிமம் ஒரு 1/2 hour ஆச்சு அவனுக்கு கூட இருக்கணும் ப்ரோ. இருந்தா நல்லா பிளேஃபுல். ஸோ இவனுங்க வந்து எப்படின்னா நிறைய இன்ட்ராக்ட் பண்ணுவானுங்க. நம்மளோட பால் எடுத்து கொடுத்தா வந்து விளையாடுவானுங்க, டான்ஸ் ஆடுவானுங்க பயங்கரமா. ஸோ அதுல இது ஒரு இவனுங்க 2 கலர் இருக்கு. இதுல இந்த மாதிரி இந்த சைஸ்லயே ரெட் லாரி இருக்கு, நிறைய இருக்கு. ஸோ நம்ம கையில ஸ்டாக் இருக்கிறது இவங்க 2 பேர் இருக்காங்க. பிரைஸ்லாம் இவங்க ஒரு பேசிக் ஒரு 30,000 மேல இருந்து ஸ்டார்ட் ஆகுறாங்க. 30,000ல அதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுறாங்க. சிக்கெல்லாம் அந்த ரேஞ்சில இருந்து ஸ்டார்ட் ஆகும். டேம்ல நிறைய நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் சிக்ஸோட. ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் வாங்க போறேன், எனக்கு இதான் வேணும்ன்றாங்க. ஸோ அவங்க ஃபீட் பண்ண தெரியாது. ஸோ அவங்களுக்காக டேம்டாவே கொடுத்துட்டு இருக்கோம். இதெல்லாம் அமேசான் ஓரியன்ட் பேர்ட்ஸ் தான். லாரி கேட் சொன்னால ப்ரோ, அது இதுதான். இவனுங்களாம் லாரியில வருவானுங்க. இவனுங்க அந்த எல்லோ பேக் சாட்ரிங் கார்டினல். ஸோ இவனுங்க லாரியில வருவானுங்க. பிளாக் கேப் லாரி. ஆமா ப்ரோ, இவனும் செம்ம டேம்டு தான். இவனும் நம்ம சிக்ல இருந்து ரைஸ் பண்ணியும். ஸோ இவனை பொறுத்த அளவுக்கு இந்த ஃபெதர்லாம் உள்ள செம்ம பியூட்டிஃபுல்லா வருவாங்க. எல்லோ கலர்ல இந்த மாதிரி ஒரு 4-5 கலர் இருக்கும். பிளாக், ப்ளூ, கீழே ப்ளூ இருக்கு பாருங்க. ப்ளூ செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கும். நிறைய கலர் இருக்கும். ஸோ அதே ஃபுட் டயட் தான் ப்ரோ. லாரி கேட்ஸ் போனீங்கனாலே லிக்விட் கன்ஃபார்ம் கொடுத்தே ஆகும். சீட்ஸ் அவ்வளோ 90% பேர்டு எடுக்காது. சப்போஸ் நீங்க கொடுத்து பழகினா எடுக்கும். நிறைய பேர் ஸ்வீட் கார்ன்ஸ் போடுறாங்க, அது போடக்கூடாது. லிக்விட் தான் நிறைய சாப்பிடும். அதான் 30K இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஹேண்ட் ஃபீடிங் சிக்ஸ் லாரி கேட். இவனுங்க சைஸ் வந்து சின்னதாக இருப்பானுங்க, டைல் லாங் ஆகும். இவனுக்கு பொறுத்தளவுக்கு டைல் ஸ்டார்ட் ஆகும். இவன் தான் ப்ரோ அமேசான். கிரே காமிச்சு போர் அடிச்சிச்சு எல்லாருக்கும். டிஃப்ரெண்டாக காமிக்கும் போது அமேசான் எடுத்துட்டு வந்துருக்கும். இந்த வாட்டி இவனுங்க கிரேவோட செம்மையா பேசுவானுங்க ப்ரோ. ப்ரைஸும் கிரேவோட கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். இவனுங்க கிரேவோட எக்ஸ்பென்சிவ். நீங்க வாங்க, கண்டிப்பா அஃபோர்டபுளான பிரைஸ்ல பண்ணலாம். இவனுங்க நேம் வந்து அமேசான்ல நிறைய வெரைட்டிஸ். அதுல வந்து இது ஆரஞ்சு விங் என்னவாங்க. ஸோ விங்ல ஆரஞ்சு இருக்கிறதுனால ஆரஞ்சு விங். இவனுக்கு இந்த ப்ளூ கலரும் நல்ல டார்க்கா ஆகும் வளர. இப்போ கரெக்டாக 1 year இருக்கான். ஒரு 2 yearsல நம்ம கிரே பேரட் சைஸ் தான் ப்ரோ. நம்ம பிளேஃபுல். அவனுங்களோட ரொம்ப இன்டெலிஜென்ட் ப்ரோ. இதுவும் டேம்டு போர்டு நம்ம பெட் மாஃபியால ஸ்டாக். நம்ம பிளேஃபுல் செம்மையா விளையாடுவோம். சைஸ் வைஸும் நல்ல சைஸ். ஹலோ, இவனுங்களை பொறுத்தளவுக்கு இவனுங்க ஃப்ரூட்ஸ் கம்மியாக தான், கோவா அந்த மாதிரி தான் சாப்பிடுவானுங்க. சீட்ஸ் நிறைய விரும்பி ட்ரை சீட்ஸ் நிறைய சாப்பிடுவாங்க. அது இல்லாமல் ஸ்ப்ரவுட்ஸ் கொடுக்கலாம். ஸ்ப்ரவுட்ஸ்னா அந்த மூக்கல்ல பச்சை பயிறு ஊற வச்சு டெய்லி மார்னிங் வைக்கலாம். அப்புறம் பேர்ட்ஸ் பொறுத்தளவுக்கு மெயின் வந்து சன்லைட் முக்கியம். ஸோ நீங்க உங்க வீட்டுக்குள்ள வைக்கிறீங்கனாலும் சன்லைட் மார்னிங் உள்ள வர சைட்ல பேர்ட் கேஜ் செட்டப் பண்ணுங்க. இல்ல அவுட்டோர்ல வைக்கிறதுனாலும் சன்லைட் வர மாதிரி கொஞ்சம் செட்டப் பண்ணிக்குவோம். எல்லா கேஜஸும் இந்த மாதிரி டேம்டு பேர்ட்ஸ் கேஜ்ல இருந்து ப்ரீடிங் கேஜ் வரைக்கும் எல்லாமே பண்றோம். எது வேணாலும் நம்ம கொடுக்கலாம். ஹலோ, காக்கட்டு. ஸோ இவன் க்ரௌண்ட் வந்து இந்த மாதிரி அம்பர்லா மாதிரி இருக்கு. இதுல சல்ஃபர் இருக்கு, மீடியம் சல்ஃபர் இருக்கு, நிறைய டேம்டு. கொஞ்சம் என்ன ஆட்டிடியூட் பண்ணுவோம். வேற எதுவும் இல்லை. சிக்கில் வந்து காக்கட்டு இந்த மாதிரி தான் ஃபீடிங் கேட்கறதுக்காக அந்த மாதிரி பண்ணுவோம். அந்த ஆட்டிடியூட் ஒன்றும் போல அதே ஆட்டிடியூட்லேயே இருக்காரு. செம்ம பிளேஃபுல் பேர்டு தான் ப்ரோ. இவனை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா இவன் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான பேர்டு தான். அதுக்கேற்ற ஃபுட் டயட்டும் ஃபாலோ பண்ணுவோம். நீங்கள் அதே தான். சீட்ஸ் நிறைய விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்ப்ரவுட்ஸ் கொடுக்கலாம். ஃப்ரூட்ஸும் நல்லா சாப்பிடுவாங்க. ஸோ இவனுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் பெரிய கேஜில் இவங்களை வைக்கிற மாதிரி இருக்கு. ஃபுல் ஃபெதரில் தான் இருக்காரு. ஃபெதரில் அதை கட் பண்ணி கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி பண்ணி கொடுத்துடலாம். மசாஜ் பண்ண அமைதியாகிடுவார். இவனுக்கு எல்லாருமே மாங்க்ஸ் தான் ப்ரோ. ஸோ டேம்டு மாங்க்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம. இப்போ சிக்ஸோட டேம்டு நிறைய பேர் வாங்குறாங்க. ஸோ டேம்டு மாங்க்ஸ் பேசிக் கிரீன்ல இருந்து ப்ளூ இருக்கு, அப்புறம் எல்லோ இருக்கு, ஆல்பினோ இருக்கு. இவன் எல்லோ கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா வருவான் ப்ரோ. நல்ல டேம்டு தான் இவன். ஃபுல்லி டேம்டு. டேப் பண்ணி தான் ப்ரோ. மாங்க் தான் ப்ரோ. இவனும் ப்ளூ மாங்க். இவனும் நல்ல டேம்டு தான். ஸோ நல்ல ஸ்டெப் அப்லாம் பண்ணுவான். ஸோ மாங்க்ஸ் பொறுத்த அளவுக்கு எனக்கு பேசணும், எனக்கு பட்ஜெட் இல்லை, கொஞ்சம் அஃபோர்டபுளான பட்ஜெட்டில் வேணால் மாங்க்ஸ் நீங்கள் போகணும். இவனுங்களும் நல்லா பேசுவானுங்க ப்ரோ. பேசிக் அந்த க்ரீன்லேருந்து இந்த ப்ளூ எல்லோ இருக்குது. ப்ளூ எல்லோ கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக வரும். க்ரீன் உங்களுக்கு பேசிக் ரேட்டில் ஸ்டார்ட் ஆகும். ஆமாம், எல்லோ இந்த ஆல்பினோ லுட்டினோவில் வரது எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். எல்லா பொருளும் டயட் வந்து சேம் தான். சீட்ஸ் நல்லா சாப்பிடுவானுங்க ப்ரோ. ஆமாண்ணா, சேம் எதுவும் இல்லைண்ணா.
ஃபுட்டும் அதே மாதிரி சேம் லிக்விட் ஃபுட் தான். ஆமா இது வீட்ல வந்து அந்த அபார்ட்மெண்ட் ஃப்ரெண்ட் அது மாதிரி ஆமா 2 பேர்டு இருந்தா சத்தம் இருக்கும். ஸோ ஒரு பேர்டு வளர்த்தீங்கன்னா உங்களுக்கு சத்தம் இருக்காது. ஸோ இவனுங்களும் சத்தம் போடுவானுங்க. இப்போ சைலண்டா இருக்கானுங்க ஆனால் சத்தம் போடுவானுங்க. இவன் வந்து பிளாக் ஹெட் கைக் பேரட். கைக்லேயே 2 கலர் இருக்கு. ஒயிட் பெல்லிட் இருக்கும். ஒயிட் பெல்லிட்னா தலையில ஆரஞ்சு வரும். பிளாக் ஹெட் இருக்கு பிளாக்கா வரும்னா. இவனுங்க பொறுத்தளவுக்கு ஸ்பீக்கிங்லாம் இல்லை, ஃபுல்லா பிளேயிங் தான். ஒரு பால் வச்சு என்னென்ன பிளே பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணுவானுங்க. அப்புறம் அந்த ஸ்டாண்டர்ட் எப்படி அந்த மார்ச் பாஸ் எல்லாம் பண்ணுவாங்களா ஸ்கூல்ல, அந்த மாதிரி நடப்பானுங்க. ஒரு பாட்டு போட்டு அதுக்கு டான்ஸ் ஆடுவானுங்க. தலைக்கீழ பெல்ட்டிலாம் அடிப்பானுங்க. நம்ம பிளேஃபுல் தான் இவனுங்க. அதுக்காக தான் இவனுங்களை எல்லாம் தேடி வாங்குறாங்க. செம்ம டைம் இவன் ஒரு 1 இயர் பேர்டு, மேல் பேர்டு. இவனும் சேலுக்கு தான் இருக்கானா. எக்ஸ்பென்சிவ் தான் மாங்கோட. இது கைக்ல இது பேசிக். ஒயிட் பெல்லிக்கு ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும். நிறைய பேர் இன்ஸ்டா ரீல்ஸ்ல பாத்துருப்பாங்க அப்ராட்ல. இப்ப நம்ம சென்னையிலேயே நம்ம இந்த பேர்ட்ஸ்லாம் எடுத்துருவோம். நல்ல டைம்டு பாத்தீங்கன்னா ஏரும் மோல்ட் ஆயிட்டு இருக்கு பாருங்க. சைட்ல குச்சி குச்சா வருதா. ஸோ பேர்டு ஏஜ் ஆக இந்த மாதிரி ஏர்லாம் வந்து புது ஏர் க்ரோ ஆகும். பழைய ஏர் வந்து ஃபாலோ ஆயிட்டு இந்த மாதிரி ஸ்டிக்கா வந்து புது ஏர் வந்து க்ரோ ஆகும். கலர் வைஸும் பியூட்டிஃபுல்லா இருப்பானுங்க. நார்மல் தானே. இவனுங்களும் அந்த சீட்ஸ் அந்த மாதிரி லைஃப் ஸ்பேனும் அதிகம் தான். சரி இல்லாம ஆம்ஸ்டர் கேஜஸும் இருக்கு. ஆம்ஸ்டர்ல நிறைய இந்த டபுள் கலர்ஸ், இந்த ஷார்ட் ஏர்னு ஒரு வெரைட்டி இருக்கும். அதுவும் ஸ்டாக் வந்துருக்கு ப்ரோ. ஆம்ஸ்டர் கேஜோ நீங்க வீடியோல காமிங்க ப்ரோ. புது ஆம்ஸ்டர் கேஜ் எடுத்துட்டு வந்துருக்கும். அதுவும் தரலாம். எக்ஸாக்ட் ப்ரோ என்னங்க எல்லா கலரும் இருக்கும் ப்ரோ. சால்ட் அண்ட் பெப்பர், கார்ன், ஆல்பினோ, கிரிமினோ எல்லா கலருமே எடுத்துட்டு வந்து வச்சுருக்கோம் ப்ரோ. இவனுங்களை பற்றி சொல்லணும்னா இவனுங்க ஒரு யூனிக்கான பெட்டு. இவனுங்களும் அந்த கிளைடர் மாதிரி ட்ரெண்டாக போயிட்டு இருக்காங்க. நிறைய பேர் வாங்குறாங்க. ஸோ இவனுக்கு எதுனா பயம் வந்ததுன்னா இந்த மாதிரி பால் ஆயிப்பானுங்க. ஸோ அவனுங்களை பாதுகாத்து கொள்றதுக்காக. ஸோ இவனுங்களும் குட்டி கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும் அந்த முள். ஸோ அதை எப்படின்னா ஒரு 5 இயர்ஸ் பிலோ இருக்க சைல்டு இதெல்லாம் இது கொடுக்குவாங்க. எல்லாமே இருக்கு. எல்லா கலரும் எப்பவுமே அவைலபிள் இருக்கு. கீழே வந்து ஜெர்பல்ஸ் இருக்காங்க ப்ரோ. ஆமா ப்ரோ. இவனுங்களும் லைட்டா கொஞ்சம் ஸ்கூரியல் மாதிரி இருப்பானுங்க. அதனால நிறைய பேர் வாங்குறாங்க. இதோட பிரைஸ் ரேஞ்ச் ப்ரோ இதெல்லாம் ஒரு 2000 இருந்து கொடுத்துருக்கோம். சிங்கிள் இதுல கலருக்கு ஏதாவது பிரைஸ் மாறும். இது வரைக்கும் நீங்க பார்த்த டேர்ம்டு பேர்ட்ஸ், இந்த மெயினா சுகர் கிளைடர்ஸ், இது எல்லாமே நம்ம ஷாப்ல எக்ஸ்க்ளூசிவா ஸ்டாக் எப்பவுமே அவைலபிள் உங்களுக்கு இருக்கு. ஸோ யாருக்கெல்லாம் தேவையோ நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க, கால் பண்ணுங்க. ஏன்னா நிறைய கால் எடுக்க முடியல. வர கால்லாம் அட்டன் பண்றோம். நீங்க மெயினா 2 நம்பர் இருக்கு. அந்த 46ல முடிகிற நம்பர் கம்பல்சரி நீங்க வந்து நான் இதுல நீங்க வந்து அதுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்கு கண்டிப்பா ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. பேர்ட்ஸ் மட்டும் இல்லாம கிளைடர்ஸ், ஆம்ஸ்டர்ஸும் இருக்கு. ஆம்ஸ்டர்ஸ் எல்லாமே அஃபோர்டபுளான பிரைஸ்ல. அதுக்கு தேவையான நீங்க வெளியே போனீங்கன்னா வெறும் அந்த பெட்டு மட்டும் தான் வாங்க முடியும். அதுக்கு தேவையான கேஜ், அந்த ஃபுட் ஆக்சரிஸ் எல்லாம் வெளியே நீங்க தேடணும். மார்க்கெட் சைட்லாம் போனீங்களா, இங்க வந்து நம்ம பெட் மாஃபியா ஷாப்ல உங்களுக்காக எல்லாமே நான் எடுத்து வந்து வச்சிருக்கேன். ஸோ நீங்க எது வேணாலும் நேரில் வந்து வாங்கலன்னா கூட சும்மா ஒரு நாலேஜுக்கு வந்து விசிட் பண்ணி பாருங்க. கொளத்தூர் கோட்டை கேடிஎம் அந்த ஸ்கூல் ரோட்ல இந்த கலர் ஃபிஷ் மார்க்கெட் வந்து இப்ப இந்த ரோட்ல வந்து ட்ரெண்டா இருக்கு. ஸோ கொளத்தூர்னாலே உங்களுக்கு தெரியும் கலர் ஃபிஷ் மார்க்கெட். ஸோ அங்கதான் நம்ம ஷாப் வந்து லொக்கேட் ஆயிருக்கு. நீங்க வந்து ஜஸ்ட் அந்த ஃபிஷ் வாங்கும்போது கூட நம்ம ஷாப்பை வந்து விசிட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு தேவையான நாலேஜ் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லி தரேன். இந்த பேர்டு பத்தி எந்த டவுட் இருந்தாலும் கேளுங்க. நான் உங்களுக்கு நேரில் வந்து கேளுங்க. கம்பல்சரி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இல்ல தயவுசெஞ்சு கால் பண்ணாதீங்க, மெசேஜ் பண்ணுங்க. ஷோ ரிலேட்டட் நிறைய கால் வருது ப்ரோ. மெசேஜ் பண்ணீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் எங்களுக்கு, உங்களுக்கு சப்போர்ட் பண்றது. சரி வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. மோஸ்ட்டாக வந்து 2 வீடியோ தான் கவர் பண்ணிப்போம். ஒன்று வந்து ஸ்டார்ட்டாகவும் பெட் மாஃபியாவும். அப்புறம் வீடியோ கவர் பண்ணலாம் பார்த்தா மழை வருது. அது இல்லாமல் போதுமான டைம் இல்லாத காரணத்தினால் இந்த 2 வீடியோவில் ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். அடுத்து கொளத்தூரில் உங்களுக்கு எந்த கடையை எடுத்து போடுன்றது கமெண்ட்ஸ் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்ஸ்டா வீடியோ ஃபாலோ பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் டு மிஸ்டர் தமிழ்.